ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். 20 வருஷம் போராட்டம், பலகட்ட பேச்சுவார்த்தை, கடைசியில தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு விடியல் கிடைச்சிருக்கு சொல்லலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய தீர்வை குடுத்திருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா டாப்ஸ். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட அதே பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய டாப்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 50% பென்ஷன் உறுதி பண்ணுறாங்க. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ வாங்கின கடைசி சேலரியில், லாஸ்ட் டிராவன் சேலரியில் 50% தொகையை பார்த்தீங்கன்னா பென்ஷனாக மாதம் தருவாங்க. இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% பங்களிப்பு கட்டணும். மீதி எவ்வளோ பற்றாக்குறை இருந்தாலும் சரி அதை அரசே ஏற்றுக்கும் சொல்லிட்டாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே வருஷத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா பஞ்சப்படி உயர்வு டிஎன்எஸ் எல்லாம் சரி கண்டிப்பாக இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன், துரதிருஷ்டவசமாக ஓய்வூதியதாரர் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு 60% தொகை பார்த்தீங்கன்னா குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 25 lakhs கிராஜுவிட்டி பணிக்கொடை. ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ கிராஜுவிட்டி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 25 lakhs வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு, பழைய சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறது சாதாரண விஷயம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டமாக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 11,000 கோடி ரூபாய் அரசு தன் பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கான். நிதி நெருக்கடியிலும் ஊழியர்கள் நலனுக்காக இதை செய்யறதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப பெருமைப்படுறாராம். ஸோ இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். இது முழுமையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர்கள் சம்பளத்தில் பிடித்தம் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த டாப்ஸ் திட்டத்தில் 10% பார்த்தீங்கன்னா பிடித்தம் தொடரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிபிஎஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க, வருமான உத்தரவாதம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த டாப்ஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தாலும் சரி அரசு உங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கேரண்டி செய்யுது. இது மத்திய அரசு கொண்டு வந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் ஆந்திரா மாடல் சட்டத்தை விட மிக சிறப்பாக இருக்கும்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஸோ 20 வருஷம் கோரிக்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த டாப்ஸ் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போதுமா இல்லை பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்திய அப்புறமா ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 10 years கண்டிப்பாக தகுதியாக இருக்கணும். 10 years கம்மியாக ஒர்க் பண்ணவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த டாப் ஸ்கீமில் 10 years நீங்கள் ஒர்க் பண்ணாலே ஓய்வூதியம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் எப்படியோ அதே மாதிரி தான் இப்பயும். இந்த டாப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் விஷயமா நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.